வணக்கம், என்னோட பேர் லோகநாதன். நான் சென்னையிலேருந்து வரேன். இது வந்து பத்திரப்பதிவுன்றது வந்து யாருக்கிட்ட கேட்டாலும் ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க, வெளிப்படைத்தன்மை இல்லை. முக்கியமாக அந்த அண்ணா சொன்ன மாதிரி கற்றுக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வரணும் இல்லையா? தேங்க்யூ சார். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. கொடுத்த ஃபீஸை விட அதிகமாகவே நான் கற்றுக்கிட்டேன், என்னோட நாலேஜுக்கு இருந்து. அந்த 2 வருஷத்துக்குள்ளே ஒரு 4-5 ஆஃபீஸ் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பிட்டாக தான் நான் கற்றுக்க முடிஞ்சு. இப்போ இங்கே கிளாஸ் வந்தப்போ இங்கே எல்லாருமே வந்து ஒட்டுக்க ஒரே நாளில் நம்ம பார்த்துட்டோம், 3 நாளில். இந்த 3 நாளுங்கிறது வந்து எனக்கு 2 வருஷமாச்சு. என் பேர் சுந்தரமூர்த்தி. நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். ஆனால் சேவை வச்சுருக்கனால பத்திரம் பண்ணலாம் அப்படின்னு நான் விருப்பம் இருந்துச்சு. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சாரோட விளம்பரத்தை பார்த்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏற்றுறதுலேருந்து கடைசியில் எஸ்ஆர்கிட்ட பேசுகிற வரைக்கும், எப்படி அப்ரோச் பண்ணுறது வரைக்கும் சார் நல்லாவே சொல்லி கொடுத்தாரு. அடுத்து பின்னாடி நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக போனோடனே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே ஸ்டே எல்லாமே, ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கொடுத்த பைசா விட வேல்யூ அதிகமாக தான் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். என்ன சொல்ல போனால் டைம் தான் பத்தலை. சார் அந்தளவுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். நன்றி. 500% வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன என்ன பத்திரம் போட சொன்னால் நான் போட்டுருவேன். சீரியஸ்லி எனக்கு அந்தளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபுட் அண்ட் அக்காமடேஷனு இப்போ என்ன அட்வொகேட் நண்பர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் கூட படித்தவங்களுக்குலாம் ஒரு ஃபுட்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி எந்தளவுக்கு 2 ஆக்குவேன் இதை பார்த்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், செம்ம நீட் அண்ட் க்ளீன். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், ஃபுட்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். வீட்டு சாப்பாடு மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அக்காமடேஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, நாங்கள் வந்த பின்னாடி தான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த சார் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த விதம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அதுக்குன்னு சில ஃபார்மேட்ஸ்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி இல்லை. நான் இப்படி கற்றுக்கிட்டேன், நீங்கள் எக்ஸ்பிளைன் இதை வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கற்றுக்கிட்டதை கற்றுக் கொடுக்கறது வந்துட்டு ஒரு மனசு வேணும். அது எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருந்து. 2வது அவருடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கணுன்றதையும் தாண்டி ஒரு டிசிப்ளின், அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட லவ் அண்ட் கேரு, இந்த விஷயன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. கீப் இட் அப் சார். அவங்க ரெஸ்பான்ஸே எனக்கு பிடிக்கல. அதுக்கடுத்து இங்கே ஃபோன் பண்ணேன். இங்கே ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. சரி, ஒரு 1000 ரூபா போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா மார்ச் 30ஆம் தேதி போட்டேன். போட்டு 3 நாளைக்கு மறுபடியும் அந்த மேடம் ஃபோன் பண்ணி பேசும்போது தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிது. சரி, 1000 ரூபா போட்டோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பத்திர ஆஃபீஸ்ட்டு போனேன். முன்னாடியே ஒரு இடம் காலி இருந்துச்சு, புக் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கல. நான் இந்த மாதிரி போகிறேன், போயிட்டு வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நேற்று காலையிலே மிஸ்ஸஸுக்கு ஃபோன் பண்ணி அமௌண்ட் வித்ட்ரா பண்ண சொல்லிட்டேன். நாளைக்கு போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டுருவேன். நானே அக்ரிமெண்ட் போடுவேன். சரிங்களா? நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் சாப்பிட்ட மாதிரியும் வீட்டில் தங்கின மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார்.